எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மார்தோனிவ். இன்று தெய்வம் படைத்த ஒரு அற்புதமான படைப்பு, நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த வரம், நம் இல்லத்து கடவுளை பற்றி பேசப் போகிறேன். நிமிர்ந்த நெஞ்சும் நெருப்பு போன்ற பார்வையும் பாரதிக்கு தான் உண்டு என்று யார் சொன்னார்? என் அப்பாவிற்கும் உண்டு. அப்பா இருக்கும்போது நாம் எதற்காகவும் அஞ்சியதில்லை. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் முதல் காவல் தெய்வம். ஒரு கண்ணில் கோபம் வந்தாலும் மறு கண்ணில் ஈரம் நின்றாலும் ஒரு புன்னகையால் நம்மை அள்ளி அணைப்பவர். குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும் பிள்ளைகளின் பசியாற்ற ஓடாய் தேய்ந்த போதும் என்ன வாழ்க்கை இது என்று ஒரு நாளும் அழுதிருக்க மாட்டார். நான் காணாத யாவும் நாம் காண வேண்டும் என்று நினைப்பவர் அப்பா. மனைவியை நெஞ்சில் சுமந்து, பிள்ளைகளை தோளில் சுமந்து, குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து, போகும் வழி தெரியாமல் விழிபிதுங்கி நின்ற போதும் தான் கலங்கினால் குடும்பம் உடைந்துவிடும் என்று கல்லாய் நின்றவர். நாம் அவரை கல் எனவே நினைத்து விட்டோம். அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். முகம் கொடுத்து பேசிய வார்த்தைகள் சொற்பம் என்போம். ஆனால் தோல்வியில் துவளும் போது அப்பாவின் கைகளைத்தான் முதலில் தேடுவோம். நம்மை அள்ளி அணைத்து முத்தமிட்டதில்லை என்றாலும் தள்ளி நின்று உணர்ச்சி வெள்ளத்தில் ததும்பும் ஜீவன் அவர். நாம் உண்ணும் உணவும் அணியும் ஆடையும் படித்த படிப்பும் அப்பாவின் வேர்வையில்தான் என அவர் ஒரு நாளும் சொல்லி காட்டினது இல்லை. நேரில் நம்மிடம் 4 வார்த்தைகள் கூட பேசாதவர் ஊர் முழுவதும் நம்மை பற்றிதான் பெருமையுடன் பேசிக் கொண்டிருப்பார். அம்மாவின் பாசத்தை அங்கலாய்க்கும் நாம் அப்பாவின் பாசத்தை உணரக்கூட இல்லையோ? நமக்கு மீசை முளைத்தால் அவர் குதூகலிப்பார். தோளுக்கு மேல் நாம் வளர்ந்து விட்டால் அவரே உயர்ந்ததாக உணருவார். வாழ்க்கையில் தான் கற்ற பாடத்தை பாசத்தோடு சொல்லித்தரும் ஆசானவர். வாழ்க்கையில் நம்மை முன்னே நடக்கவிட்டு பின்னே நின்று பெருமிதத்தோடு ரசிப்பவர். நம் வாழ்க்கையின் பின்னால் அப்பா எப்பொழுதும் இருப்பார். வாழ்க்கை எனும் பயணத்தில் நம்மை நல்வழியில் நடத்தி செல்லும் ஒரு நாணயமான நண்பர் அவர். தடுமாறும் போதெல்லாம் தாங்கிக் கொள்வதும் அப்பாதான். தடம் மாறும் போதெல்லாம் இயங்கிக் கொண்டு செல்பவரும் அப்பாதான். அப்பாவிற்கு பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது. அவருக்கு கொஞ்சுவதற்கு கூட தெரியாது. அப்பாவிற்கு போலியா இருக்க தெரியாது. அப்பாவிற்கு தன் கஷ்டத்தை வெளிக்காட்ட தெரியாது. அப்பாவிற்கு தனக்காக எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ள தெரியாது. அவருக்கு அழக்கூட தெரியாது. எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் அவர் கண் கலங்கியதே இல்லை. நம் சந்தோஷத்திற்காக எதையும் தாங்கும் ஆன்மா அவர். கடவுள் வானத்தில் இருக்கிறார் என்றால் பூமியில் அப்பா இருக்கிறார். என் நலம் விரும்பிகளுக்கு நான் தாழ்மையுடன் வணங்கி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், பாசமோ மன்னிப்போ அழுகையோ உணர்வுகளை அவரிடம் உடனே வெளிப்படுத்தி விடுங்கள். இல்லை என்றால் ஒரு நாள் அவர் மறைந்த பிறகு அவர் பாசத்தை நீங்கள் புரிந்து அவரை தேடி ஓடி போகும்போது வீட்டில் அவர் சிரித்து கொண்டிருக்கலாம். புகைப்படத்தில். பாவம், அவருக்கு தான் அழத் தெரியாதே. காலம் ஒரு நீண்ட திரைப்படம் போல. அதில் வரும் அப்பாக்கள், அதில் கதாநாயகன் மட்டுமல்ல, முழு கதையும் அவர்களே. அப்பா என்றுமே ஒரு ஆச்சரியத்தின் மனிதர்தான். இந்த தொகுப்பு தந்தையை நேசிக்கும் அனைவருக்கும் சமர்ப்பணம். நன்றி.